தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமண விளையாட்டுகளை பற்றி சிந்திக்க போகிறோம். இது என்ன திருமண விளையாட்டுனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமாக திருமணம் முடிஞ்ச உடனே இந்த இந்த வாளியில் மோதிரம் பாலாடை இதெல்லாம் போட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை தான் திருமண விளையாட்டுன்னு, அதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்படி இந்த திருமண விளையாட்டுக்கள் நடத்தப்படுவது எதற்காக என்கின்ற கருத்தையும் இதில் நம்ம சிந்திக்க போகிறோம். நம்முடைய தமிழர் பண்பாட்டில் பல திருமண விளையாட்டுக்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சில விளையாட்டுகள் மட்டும் ஒரு சில என்ன நடைமுறையில் இருக்கின்றன. அதில் ஒன்று திருமணம் முடிஞ்ச உடனே மஞ்சள் நீர் ஆடுதல் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. மற்றொன்று இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் தேங்காய் உருட்டுதல் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அடுத்து வழக்கமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா, ஒரு குடத்துலேயோ வாளிலேயோ மோதிரமோ சங்கோ போட்டு எடுக்கின்ற விளையாட்டு என்று இருக்கின்றது. இந்த விளையாட்டுக்கள் தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்றன. அது கூட எதற்காக செய்யப்படுகின்றது என்று சொன்னால், இன்றைக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் என்னமோ ஒரு மகிழ்ச்சிக்காக செய்வது என்று சொல்கின்றார்கள். அது ஓரளவு உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதையும் தாண்டி இன்னும் சில அதற்கு பின்னால் அதனுடைய நோக்கமும் குறிப்பும் இருப்பதை நாம் இதில் காணப்போகிறோம். அதாவது ஒவ்வொரு விளையாட்டாக பார்ப்போம். இப்போ மஞ்சள் நீர் ஆடுவது என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ வழக்கமாக திருவிழா முடிஞ்ச பிறகு தான் மஞ்சள் நீர் ஆடுவாங்க. நம்ம தமிழர்கள் திருமணம் முடிஞ்ச பிறகும் மஞ்சள் நீர் ஆடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த மஞ்சள் நீர் ஆடுகின்ற வழக்கம் பெண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் அல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதில் ஈடுபட்டு இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. ஒன்று, இந்த மஞ்சள் நீர் தெளிப்பது என்பது மங்களத்தை குறித்து நிற்பது. மஞ்சள் மங்களம் என்று சொல்லுகின்றோம். ஒன்று என்று சொன்னால் எங்கும் மங்களம் பரவ வேண்டும், எங்கும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்கின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினி, கிருமி கொல்லின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ திருமணத்தில் இப்போ பலர் கூடுகின்ற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணவு பரிமாறுவது இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வீடு தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகவும் வந்திருக்கின்றவர்கள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மஞ்சள் நீர் தெளித்து இந்த கிருமிகள் தொற்று அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் செய்திருக்கின்றார்கள். அது ஒன்று. மூன்றாவது, இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மத்தியில் நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மஞ்சள் நீர் ஆடி இருக்கின்றார்கள். இப்போ புதிதாக ஒரு பெண்ணை வீட்டுக்கு திருமணம் பண்ணி வந்திருக்கின்றாள் இல்லைங்களா? அந்த மஞ்சள் நீர் ஆடுங்கிறது அப்போவே திருமணம் முடிஞ்ச உடனே ஆடுறதில்லை. திருமணம் முடிந்த பிறகு பெண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கு மஞ்சள் நீர் ஆடுகின்ற அந்த குடும்பத்தில் ஆடுகின்ற ஒரு வழக்கத்தை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மாமனார், மாமியார், மருமகள், மாப்பிள்ளை, இன்னும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையோட உடன் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து, இன்னும் சில வேளையில் சம்பந்தி கூட வந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்து ஒரு சிலர் வந்திருப்பாங்க. இப்போ இவர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக பழகிக்கொள்வதற்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு குடும்பம் என்று இல்லாமல் ஒரு குடும்பமாக ஆவதற்கும் அவர்களுக்கு இந்த திருமணத்தில் மன அழுத்தம் இப்படி போன்றவெல்லாம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அவையெல்லாம் தீர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலில் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி நீங்குவதற்காக இப்படி இந்த மஞ்சள் நீர் ஆடுகின்ற ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இது திருமண விளையாட்டுகள் ஒன்றாக இருக்கின்றது. திருவிழாவிலையும் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். அடுத்த விளையாட்டு என்னென்னா, இந்த தேங்காய் உருட்டுதல். பெண்ணும் மாப்பிள்ளையும் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டு தேங்காயை உருட்டுவது. அப்படி உருட்டுகின்ற போது பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக மாப்பிள்ளை உருட்டியது பெண்ணிடத்தில் போய் சேர்வதும், பெண் உருட்டி மாப்பிள்ளை இடத்துல கொண்டு சேர்வதும், அவங்களுடைய மன இருக்க முந்தைய காலத்தில் பார்த்து திருமணம்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ ரொம்ப கூச்சப்படுவாங்க. முதல் முறையாக அந்த மாப்பிள்ளையை கைப்பிடிச்சு அவர் திருமணம் பண்ணி வந்திருப்பார் இல்லைங்களா. அப்போ அவங்க இருவரிடத்துலையும் அந்த இடைவெளி இல்லாமல் அவர்கள் அந்த இடைவெளியை விட்டு நண்பர்களைப் போல பழகுவதற்கு, ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துவதற்கு, இந்த ஐஸ் பிரேக்கிங் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில், அதுபோல்
இந்த தேங்காயை உருட்டுகின்ற அதே வேளையில் அவர்களிடத்தில் இப்போ யார் கெட்டிக்காரங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி போல ஏற்படுத்தி அவருடைய பொறுமையும் விட்டு கொடுக்கின்ற அந்த பண்பையும் இந்த மஞ்சள் தேங்காய் உருட்டுவதில் அவர்கள் நம்ம பார்க்கலாம். இது ஒரு திருமண விளையாட்டு. அடுத்த விளையாட்டு ஒரு வாளிலேயோ குடத்தில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மோதிரத்தை போட்டு மேலே பாலை ஊற்றி அதுக்கு மேலே பூக்களை போட்டு 2 பேரையும் கையை விட்டு யார் முதல்ல அந்த மோதிரத்தை எடுக்கின்றார்களோ அவர்களே திறமைசாலி என்பது போல ஒரு போட்டி விளையாட்டு வைப்பார்கள். அப்போ சில வேளையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை விட்டு கொடுப்பாரு, சில வேளையில் பெண்ணு விட்டு கொடுப்பாங்க. வழக்கமாக மாப்பிள்ளை விட்டு கொடுப்பாங்க, பெண்ணு தான் திறமையாக இருக்கிறது போல் பல வேளையில் இந்த விட்டு கொடுக்குறதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் அப்படியான மகிழ்ச்சியாக ஏற்படுத்துவதற்காகவும் இப்படி இந்த விளையாட்டு வைப்பார்கள். அதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னால், முன்பு காலத்தில் பார்த்து திருமணம் செய்கின்ற போது இன்னும் பெண்ணுக்கும் மாப்பிள்ளையும் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூச்சமாக அச்சமாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த பெண்ணினுடைய கையை பிடிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மோதிரத்தை 2 பேரும் தேடுகின்ற போது அந்த குடத்துக்குள்ளே அல்லது வாளிக்குள்ளேயோ அந்த பெண்ணின் கையை மாப்பிள்ளை தொடுவதும் மாப்பிள்ளையின் கையை பெண்ணை தொடுவதுமாக இப்படி அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த இடைவெளியை போக்குவதற்காகவும் இந்த விளையாட்டு அமைந்ததாக சொல்லுவார்கள். இது தவிர இந்த குடும்ப உறுப்பினர்களும் அதை சேர்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்துவார். ஒரு தரப்பினர் மாப்பிள்ளையை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க, இன்னொரு தரப்பினர் பெண்ணை உற்சாகப்படுத்துவார்கள். இப்படியாக இந்த குடும்பமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவிக்கின்ற வகையில் இந்த விளையாட்டுகளை செய்தார்கள். ஆனால் இப்போது அந்த விளையாட்டுகள் எப்படி இருக்குன்னா, வெறும் பெண்ணு மாப்பிள்ளை மட்டும் செய்கிறதாக இருக்கின்றது. அது என்னமோ ஒரு கேம் அப்படின்னு சொல்லி அப்படி செய்கின்றார்கள். ஆனால் உள்ளபடி பார்த்திங்கன்னா பெண்ணும் மாப்பிள்ளையும் அடுத்து அவருடைய குடும்பத்தார்களும் அதில் ஈடுபட்டு இந்த 2 குடும்பமும் நெருக்கமாக வேண்டும், 2 இணையர்களும் நெருக்கமாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருமண விளையாட்டுகளை செய்திருக்கின்றார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க காதல் பண்ணிட்டாங்களா, இதில் என்ன புதிதாக இந்த குடத்துக்குள்ளேயோ அல்லது வாளிக்குள்ளேயோ கைப்பிடிச்சி தான் அவங்க ஒருவர் நெருக்கமாக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த சடங்கினுடைய நோக்கம் அதுதான். இந்த விளையாட்டுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த பார்த்து திருமணம் பண்ணுகின்ற போது அவர்கள் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் கைப்பிடிப்பது போன்றதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? காதல்னால் அது வேற, ஏற்கனவே அவங்க கையெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த விளையாட்டுங்கிறது இந்த அடிப்படை நோக்கத்தில் தான் செய்யப்பட்டது. அது மகிழ்ச்சி அளவில் செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு, அடிப்படையில் இந்த விளையாட்டுகள் எல்லாம் எதற்காக செய்யப்பட்டன என்பதை புரிந்து கொண்டால் இந்த விளையாட்டுகளை விளையாடுகின்ற போது அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய முதன்மையை நாம் புரிந்து கொண்டு செய்யலாம். இப்போ அடிப்படையில் இந்த திருமணத்தில் 2 குடும்பத்தினரும் ஒன்றாக சேர வேண்டும். இனி உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் 2 குடும்பமும் சேர வேண்டும். கணவன் மனைவி என்கின்றவர்களும் நெருக்கமாக வேண்டும், அன்புடையவர்களாக ஆக வேண்டும், அந்த திருமண சூழலே மகிழ்ச்சியாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். அதில் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, அந்த வாளியில் போடும்போது மோதிரமும் பாலாடையும் எடுத்து பாலாடைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதையும் போடுவாங்க. அப்போ எடுக்கின்ற போது பாலாடை வந்தால் பெண் பிள்ளை, மோதிரம் வந்தால் ஆண் பிள்ளை என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒரு போட்டிக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக அப்படி சொல்வது தான். இந்த பாலாடையும் மோதிரத்தையும் வச்சு நாம் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பிறக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதற்கு மேலே இவங்க 2 பேரில் யார் திறமையானவர்கள் என்று சொல்லுகின்ற போது தான் அவர்கள் முழுமையாக அதில் ஈடுபட்டு அந்த வெக்கத்தை விட்டு விளையாடுவதற்கு துணிவார்கள் என்பதற்காக அப்படி சொல்லி வைத்தார்கள். இப்படி அருமையானவற்றை எல்லாம் நம்முடைய பண்பாட்டிலே, நம்முடைய திருமணத்திலே செய்திருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்ப்பதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கின்றது என்று சொல்லி, இனி அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.